இந்த செம்பரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அதே மாதிரி இந்த செம்பரியை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுமா? நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் வாங்க சொல்றேன். நம்ம அண்ணன் ஏலகிரி மலை மேல JS ரெசார்ட்னு வச்சு நடத்திக்கிட்டு வராரு. ரெசார்ட் பக்கத்திலேயே அவரோட இடம் இருக்கிறதுனால அவருக்கு செம்பரி ஒரு 15 கெடா குட்டி வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு ஆசை. கால் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி சொன்ன உடனே நம்ம பக்கத்தூர்ல இருக்க பட்டிக்கு வந்தாச்சு. ஒரு ஆட்டை படுக்க போட்டு கால் குழாம்ப கிளீன் பண்ணி விட்டு எக்ஸ்ட்ரா வளர்ந்த குழாம்பெல்லாம் அறுத்து விட்டுட்டு இருந்தாங்க. மேய்ச்சலுக்கு போகும்போது நொண்டி நொண்டி நடக்கிற ஆட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பட்டியில இருக்கும் போது கிளீன் பண்ணி விடுறாங்க. முடியும் ஒரு அளவுக்கு மேல வளர்ந்துருச்சுன்னா ட்ரிம் பண்ணி விட்டுறாங்க. ஒரு 10-11 மணி ஆச்சுனாவே குட்டி சின்ன குட்டிங்களை எல்லாத்தையும் பிடிச்சி இதோ கமுத்தி வச்சிருக்க கூடைக்குள்ள தனியா உள்ள விட்டு அடைச்சிடுறாங்க. பெரிய ஆடுங்க மேய்ச்சலுக்கு போகும்போது சின்ன குட்டிங்க வெயில் தாங்காதுன்னு அடைச்சிடுறாங்க. அதை பிடிக்க வராங்களேன்னு ஓடுற ஓட்டம் சின்ன குட்டி மாதிரி இல்ல, உசைன் போல்ட் மாதிரி இருக்கு. குட்டி எல்லாம் பிடிச்சி அடைச்சதுக்கு அப்புறம் நாம தேடி வந்த ஒரு 15 கெடா குட்டியை தனித்தனியா பிடிச்சி பிரிச்சு விட்டாங்க. பிரிச்ச குட்டிங்க அண்ணனுக்கும் பிடிச்சதுனால நம்ம பண்ணைக்கு கொண்டுட்டு வந்து சாயந்தரமா இறக்கிருங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மருந்து டப்பாவை மூடிட்டு இருந்தாரு. இது இல்லாம எந்த பண்ணையுமே ஒழுங்கா நடக்காது. அண்ணனும் ஏலகிரியில இருந்தே ஆட்டோவை அனுப்பிட்டாரு. வந்த ஆட்டோல நேத்து பார்த்த 5 குட்டியுமே ஏத்தியாச்சு. அப்புறம் என்ன எல்லாரும் ஏலகிரி மலைக்கு கிளம்பிட்டாங்க.